உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த தடவை நான் தோத்து போக மாட்டேன். இந்த குடும்பத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு இந்த ரிஸ்க நான் எடுத்துதான் ஆகணும். என்ன ரகசியமா பாக்குறீங்க? வாங்க. இந்த ரெண்டாண்டியா ஏன் அப்படி எஸ்கேப் பண்ணாங்க? என்ன நடக்குது? நீங்க ஏதாவது உளவாளிங்க? நோ. அப்புறம் எதுக்கு ரகசியமா எட்டி பாத்தீங்க? யார் நீங்க? ஐ அம் டாக்டர் சிவா. டாக்டரா? அங்க ரகசியமா ஒளிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டை தேடுறீங்களா? எதுக்கு ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து பாத்தீங்க? ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்கல. நான் அது என் ஒய்ஃபை சைட் அடிக்கிறியா? ஓய், அப்ப என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கா தெரியுமா? எனக்கு காம்படிஷன் கிம்படிஷன்லாம் எதுவும் வேணாம். இல்ல இல்ல இல்ல, நான் ஏன் உங்க ஒய்ஃபை சைட் அடிக்க போறேன்? நான் அந்த சக்தி. ஓ, சக்தியை சைட் அடிச்சிங்களா? குட் பாய். இல்ல இல்ல இல்லங்க, சக்தியும் சைட் அடிக்கல. அப்ப என்னையா? ஐயோ இல்லங்க, நான் யாரையும் சைட் அடிக்கல. நான் இங்க வந்தது அது ஆக்சுவலி அவ பின்னாடி வந்தேன். டாக்டர் ஷிவ், பனாரஸ். ஓ, பனாரஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணும்? டான்ஸ் ஆடவா? டாக்டர் சிவானா? டாக்டர் சிவா, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. டாப் நியூரோ சர்ஜன். மூல டாக்டர். ஐயோ டாக்டர் சிவா, நீங்க அந்த டாக்டர் தானே சக்திக்கு அட்மிஷன் கொடுத்தீங்களா? நான் தாங்க அது. அவ பின்னாடியே வந்துட்டேன். நீங்க பின்னாடி வந்து என்ன பண்றீங்க? வாங்க, முன்னாடியே போலாமே. வாங்க போலாம். இல்ல 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 இல்லங்க, நான் உள்ள வந்தா அவ கோவப்படுவா. ஏன்? ஏன்னா ஏன்னா அவளுக்கு என்னோட ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கே. இவர் என் கூட வந்திருக்காரு. என் ஃப்ரெண்ட் இவரு. டாக்டர் சிவா இல்ல? என்னது, உன்னோட ஃப்ரெண்டா இவனா? உனக்கு எங்க கிடைச்சா இந்த ஃப்ரெண்டு? சின்ன வயசுல, அதாவது சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம், ஒண்ணா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்போம். சின்ன வயசு ஃப்ரெண்டா? முன்னாடி இருக்கிற பசங்க தான் படிப்பாளிங்க, நல்ல பசங்க. அவங்க மேல நாங்க சாக் பீஸ் போடுவோம், அதுவும் குறிப்பாத்து டப். அடடே, அப்படியா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நீ இந்த ஊர்ல இங்கேயே படிச்சிருக்க, ஆனா அவன் தூரத்துல எங்கேயோ படிச்சிருக்கான். அப்புறம் எப்படி சின்ன வயசுல இருந்து பழகுனீங்க? முன்னாடி பெஞ்சில இருக்கிறவன் மேல சாக் அடிப்பீங்களே, கொரியர் சர்வீஸா படிக்கிட்டு இருந்தீங்க. எப்படி? இல்லையே, ஆன்லைன்ல. இது ஆன்லைன் காலம் வச்சு சித்தி. நீங்க இப்படி ஆஃப்லைன், அப்போ ஆஃப்லைன் தானே இருந்துச்சு. பின்ன சாக் எப்படி ஆன்லைன்ல தூக்கி போட முடியும்? வாட் a joke. அட்டாச்மென்ட்டா பண்ண முடியும் இல்ல? நாங்க ஸ்கூல்ல ஒண்ணாலாம் இல்ல, நாங்க காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். ராதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, இவனை உனக்கு தெரியுமா? இவளும் உன்னோட காலேஜ்ல படிச்சாளா? ஏன் விட்டுட்டியா? அலர்ஜியா? ஐயோ, அது ஐயோ சித்தி, அந்த நேரத்துல பிறந்திருக்க கூட மாட்டா. இல்ல சித்தி, அது இந்த அலர்ஜி காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் கிடையாது. அது இந்த டாக்டர் சிவா என் கணவரோட நெருங்கின நண்பர்ல, அதான் அப்படியே அவரை பல தடவை சந்திச்சிருக்கேன். இல்ல, ஆனா அது சித்தி, நான் இப்ப வந்துடுறேன். நான் அங்க எதையும் மறந்துட்டேன்.
எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க போல இருக்கு. பிரதர், போன் எடுத்து பேசலாமே. ஏன்னா உங்க சக்தியோட சித்தி இருக்காங்கல்ல, உங்களோட சேர்த்து என்னையும் அடிச்சு துவைச்சிருவாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. சொல்லுங்க சித்தி. சிவா, எங்க இருக்க நீ? கண்ணுக்கு தெரியலையே. மன்னிச்சிருங்க டாக்டர் சிவா. இந்தாங்க. தேங்க்யூ. என்ன பார்த்து பயப்படுறியா? ஐயோ இல்ல மோனையா, அது ஆமா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. நீங்க இந்த சிவாக்கும் சக்திக்கும் நடுவுல என்ன பண்றீங்க? அதைத்தான் பண்றேன். அதான் கடவுள் கிருஷ்ணர் இருக்கார்ல, அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பண்ணது, அபிமன்யுவுக்கும் உத்தராவுக்கும் பண்ணது. அது பேரு மோகனா இருக்கும்போது அப்ப மோகன் பண்ற வேலையை பண்ணி ஆகணும்ல. அப்படின்னா மோகன் ஐயா, நீங்க அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறீங்களா? ஆ. ரொம்ப நல்ல காரியம் பண்றீங்க. சிவா சக்தி 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். நான் அவரை உண்மையாதான் காதலிக்கிறேன். மனசார காதலிக்கிறேன். ஆனா இந்த காதல்ல சந்தோஷம் இல்ல, வலி மட்டும்தான் இருக்கு. வலியா? ஆனா ஏன்? ஏன்னா அவர் என்ன காதலிக்கவே இல்லை. இது வெறும் ஒரு தலை காதல் தான். அவர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. இன்னையில இருந்து நம்ம பார்ட்னர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். அவருக்காக என் மனசுக்குள்ள இருக்கிற உணர்வு அவர் மனசுக்குள்ள கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இல்லவே இல்ல. சக்தி, எனக்கு அந்த மாதிரி தோணல. உன்னோட கண்கள்ல அவருக்காக இருக்க காதலை நான் பாக்குறேன். அதே மாதிரி அவரோட கண்கள்லயும் உன் மேல இருக்க காதல் தெரியுது. அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு தெள்ள தெளிவா தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.